நான் வாழ முடியாதே. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. வியாதியின் நேரத்தில் வைத்தியனானீரே, சோதனை நேரத்தில் நண்பனானீரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியனானீரே, சோதனை நேரத்தில் நண்பனானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. அல்லேலூயா. பிரியமான
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று நல்ல ஒரு வார்த்தையை இங்கு நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி, எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்கள். நமக்கு அவர் சமாதானத்தை கொடுப்பது என்பது எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்கள். இந்த சமாதானம் இல்லாமல் தான் கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கு போனால் நிம்மதி கிடைக்கும், யார் எனக்கு இந்த சமாதானத்தை தருவார்கள், எங்கு எனக்கு மன அமைதி கிடைக்கும் என்று இங்கும் அங்கும் ஜனங்கள் ஓடி அலைகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரசன்னமாக்கி நமக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்ற வார்த்தையை கேள்விப்படாமலேயே சமாதானத்தை இழந்து வேதனையோடு கூட தவித்து கொண்டிருக்கிற மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள். அவர்களை தேடி போய் உங்களுக்கு ஒரு மெய்யான சமாதானத்தை இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். இந்த சமாதானம் உங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கவே நீங்காது. அந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நல்ல செய்தியை சொல்லத்தான் உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். நாம் பெற்றுக்கொண்ட இந்த நன்மையை இன்னொருவருக்கு சொல்லி இந்த சமாதானத்தை இயேசு உங்களுக்கும் தருவார் என்ற நல்ல செய்தியை சொல்லி அவர்களுக்கும் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளதான் தேவனாகிய கர்த்தர் அவரை தேடுகிறவர்களாக, அவரை பின்பற்றுகிறவர்களாக நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். மோசேயின் முகத்தில் பாருங்கள், தேவனுடைய மகிமையான பிரசன்னம் அவர் மேல் இறங்கி இருந்ததினால் ஜனங்கள் அவரை பார்க்க கூடாதிருந்ததாம். அவ்வளவு பிரகாசம், தேவனுடைய பிரசன்னம் அவருடைய முகத்தில் நிறைந்திருந்தது. ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவன் அறியாமல் இருந்தால் கூட அவனை பார்த்த மற்ற ஜனங்கள் அந்த பிரசன்னத்தை உணர்ந்தார்கள். ஒரு தேவ சமாதானம் லட்சக்கணக்கான மக்களை அவன் ஒரே அந்த தேவ பிரசன்னத்தினால் அவன் ஒருவனாக இருந்து அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கானானை நோக்கி வனாந்தரத்தில் ஒன்றுமில்லாத இடங்களில் அவர்களை நடத்தி கொண்டு வந்தான் என்றெல்லாம் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் கர்த்தர் தம்முடைய முகத்தை மோசையின் மேல் பிரசன்னமாக்கினதுதான் காரணம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு சவால்கள் இருக்கலாம். இந்த பணத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த தொழிலை இன்றைக்கு எப்படி நடத்த போகிறேன், இந்த கடன்காரர்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன், இந்த குடும்ப பிரச்சனையை எப்படி நான் சமாளிக்க போகிறேன், எத்தனையோ விதமான சவால்கள் நமக்கு முன்பாக இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் மோசையை நிரப்பின அதே பிரசன்னம், தேவனாகிய கர்த்தர் மோசையின் முகத்தில் அனுப்பி தந்த அந்த பிரசன்னம் நம்முடைய முகத்திலும், நம்முடைய அகத்திலும், இருதயத்திலும், ஆத்துமாவிலும் பிரசன்னமாகிவிட்டால் போதும். அந்த பிரசன்னம் ஒன்றே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை சவால்களையும் எதிர்கொள்ளவும், தாண்டவும், வெளியே வரவும் அது நமக்கு உதவியாக இருக்கும். அதனால்தான் இங்கு வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். எந்தெந்த காரியத்தில் கொந்தளித்து கொண்டிருக்கிறீர்கள், எந்தெந்த காரியத்தில் பதறிக்கொண்டிருக்கிறீர்கள், என்ன செய்ய போகிறேன் என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்கள், அதிலெல்லாம் நமக்கு அவர் சமாதானத்தை கட்டளையிட்டு, மன அமைதியை கட்டளையிட்டு, அவருடைய பிரசன்னத்தினால் சகலத்தையும் நன்மையாக, அமைதியாக, சமாதானமாக அவர் முடித்து கொடுப்பார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தையை விசுவாசித்து இன்றைக்கு யாரெல்லாம் இணைந்து ஜெபம் பண்ணுகிறார்களோ, வாழ்க்கையில் எத்தனை சவால்கள், எத்தனை கொந்தளிப்புகள், எத்தனை போராட்டங்கள், இவைகளை எதிர்கொள்ள திராணி இல்லாமல் கலங்கி நின்று கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் உம்மீது நம்பிக்கை வைத்து, இயேசுவே என்னை காப்பாற்றும், எனக்கும் உமது பிரசன்னத்தை அனுப்பி தாரும், நானும் இந்த போராட்டங்களை கடந்து வரட்டும் என்று சொல்லி யாரெல்லாம் உம்மீது நம்பிக்கை வைத்து ஜெபம் பண்ணுகிறார்களோ, ஒவ்வொருவரையும் நீர் காப்பாற்றி மீட்க, அவர்களை வெளியே கொண்டு வர
சமாதானத்தினாலே நிரப்ப நீர் வல்லவராக இருக்கிறீர். அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த காரியத்தில் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள், பயந்து கொண்டிருக்கிறார்கள், பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிட்டு உம்முடைய பிரசன்னம் அந்த சவால்களை சமாளிக்க, அந்த சவால்களை எதிர்கொள்ள, அவைகளை தாண்டி கடந்து வர, வெற்றி சிறக்க ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.